அரசியல் கட்சிகளின் கூட்டத்திற்கு பாகுபாடின்றி பாதுகாப்பு அளிப்பதை திமுக உணரவில்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். தர்மபுரியில் எழுச்சியுரையாற்றிய புரட்சித் தமிழர் திமுக கூட்டணி கட்சிகளும் இதற்கு ஜால்ரா அடிப்பதாக விமர்சித்தார். நாட்டினுடைய துணை முதலமைச்சர் இவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது எங்கே இருக்க வேண்டும்? தமிழ்நாட்டில் இருந்து மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொண்டிருக்க வேண்டும். அந்த கூட்ட நெரிசலில் சிக்கியவர்கள் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்க, அவர்களுக்கு எப்படி சிகிச்சை அளிக்கிறீங்க, யாரெல்லாம் குணமடையக்கூடிய சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்பதையெல்லாம் திட்டமிட்டு செயல்படுத்தியிருந்தால் ஒரு நல்ல துணை முதலமைச்சராக இருக்கலாம். ஆனா அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. திரு கருணாநிதி குடும்பத்தில் அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. யார் எப்படி இருந்தாலும் அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. தன் குடும்பம் செல்வாக்காக இருக்க வேண்டும். தன் குடும்பம் அனைத்து மக்களுடைய சுரண்டி உல்லாச வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதுதான் ஆட்சியாளருடைய குறிக்கோளாக இருக்கின்ற என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஆக இனியாவது அரசியல் கட்சி நடத்துகின்ற கூட்டத்திற்கு முழுமையான பாதுகாப்பு கொடுங்கள். இந்த கட்சி அந்த கட்சி என்று பிரித்து பார்க்காதீர்கள். எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள், நம்முடைய சகோதர சகோதரிகள். யார் இழந்தாலும் நமக்கு இழப்பு, அதை முதல் உணர வேண்டும். திமுக உணர்ந்த பாடில்லை, திமுக உணர்ந்த பாடில்லை. இன்றைக்கு அவர் கூட்டணியை அங்க வைக்கின்ற கட்சிகள் பேசுகின்றன, ஜால்ரா அடிக்குது.